அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆகவே கடந்த வாரத்தில் பலத்தை குறித்து நாம் பார்த்தோம். பலத்தினால் உண்டாகிற சாட்சிகளை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். இப்போ என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்படி தாங்குவாரா? நீதியின் வலது கரம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய நீதியின் வலது கரம் நம்மை இதுவரை தாங்கி இருக்கிறது, இன்னும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த மிஷனரி காணிக்க நம்ம சபையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் தாங்கலாம். ஆபோஜனம் எடுக்கிற ஒவ்வொருவரும் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா ஒரு மிஷனரியை தாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரியில், நாகர்கோயிலில், திருநெல்வேலியில், திருச்சியில், மதுரையில் அநேக மிஷனரிகளை தாங்குறாங்க. சென்னையிலையும் அதே மாதிரி மாரநாதா ஸ்தாபனத்திலிருந்து அருமையானவர்களே அநேக மிஷனரிகளை தாங்குறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ வெளிநாட்டு உதவியெல்லாம் நின்று போயிடுச்சு. அந்த மிஷனரிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டு வாடகை எடுக்கணும், அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆகவே மிஷனரிகளை நாம் நினைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க. சிவகாசியில் வந்த ஊழியக்காரர் ஒரு அம்மா கூழ் கொடுக்க பாத்திரத்தை கொடுக்கல, அவர் தொப்பியில் கூழ் ஊற்றுந்து அதைத்தான் குடித்து அவர் ஊழியத்தை செஞ்சார். அவர் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அநேக ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்து இந்திய தேசத்துக்காக, ஆப்பிரிக்கா தேசத்துக்காக பல நாடுகளில் கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பகுதியிலிருந்து அநேகர் வடநாட்டுக்கு கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே ஒன்று நாம் அனுப்பணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆளை அனுப்பணும். இந்த சபையிலேருந்து ஒரு மிஷனரியாக கடந்து போனார். யாருங்க தெரியுமா? மிஷனரியாக கடந்து போனது யார்? பர்னபாஸ் ஜார்க்கண்டுக்கு போனார். அவர் தாக்கு பிடிக்காத வந்துட்டார். சோத்திரம். அப்பு ஆபிரகாம் சொல்லி கன்னியாகுமரியிலேருந்து கடந்து போனார். அவங்க 2 பேர் தான் போனாங்க. அவர் அங்கே சபையை ஸ்தாபித்தார். ஏறக்குறைய 3000 ஆத்துமாக்கள் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சபையிலேருந்து கடந்து போனவர் திரும்பி வந்துட்டார். இப்போது மறைமலை நகரில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சோத்திரம். கர்த்தர் மட்டும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வில்லியம்ஸ் கூட மிஷனரியை தான் வடநாட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி கடந்து போனார். கடைசியில் கோத்தகிரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே நாங்கள் போய் பார்த்தோம். பயங்கரமான காட்டு மிருகம் அங்கே இருக்குது. 2 பேர் போவாங்க, ஒருத்தர் வந்துடுவார். வில்லியம்ஸ் மட்டும் அங்கேயே இருந்தான். 5 வருஷமாக இருக்கும் போது எனக்கு அடிப்பட்ட பிற்பாடு தான் இங்கே சரி இங்கே இருந்து ஊழியத்தை செய்ப்பா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நான் இங்கே நிறுத்தினேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அவங்க அழைச்சிருந்தாங்க. ஆனாலும் சரி இங்கேயே இருக்கிற ஊழியம் நிறைய இருக்குது,
ஆத்துமாக்கள் எல்லாம் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இங்கே நிறுத்திட்டேன். கர்த்தர் கிருபையாக அவரை ஊழியத்தை நான் கடந்து போகும்போது ஒரு சின்ன கிராமம், அங்கே போய் சோத்திரம் நாங்கள்லாம் கடந்து போனோம். ஒரு சின்ன கிராமம், ரொம்ப தூரம் அப்படி தடுத்து விழுந்தா கீழே பள்ளத்தில் தான் விழணும், ரொம்ப ஆழமான பள்ளம். சோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் கிருபை பாராட்டி அந்த கிராமத்தை கர்த்தர் சண்டே ஸ்கூல் நடத்தியிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அதில் பங்கு பெற்றோம். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து அதை உற்சாகப்படுத்தி அங்கே இப்போ ஜீவா பாஸ்ட்டு அங்கே ஒரு இடத்த வாங்கி சபையை கட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த நாள் மட்டும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சோத்திரம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ தேவனுடைய கரம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆகவே பலப்படுத்துகிறதும் சகாயம் பண்ணுகிறதும் நம்முடைய தேவன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அப்போ தேவனுடைய கரம் நம்மை இதுவரை தாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதே சமயத்தில் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நம்முடைய தேவன் தாங்குகிறவர் மட்டுமல்ல, அருமையானவர்களே, இங்கே சொல்லப்பட்டுகிறது, ஆகவே ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொல்லி எத்தனையோ சூழ்நிலையில் நாம் தடுமாற்றத்தை உண்டாக்குறது. நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் உண்டாகிறது. அப்போ சுமக்கிறார், நம்ம ஏந்துகிறார், ஆகவே நம்மை தப்புவிக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறார்? ஆகவே ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். எப்போ வந்து தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். சரி, 145ஆம் அதிகாரம் சங்கீதம் 145 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். போதும், விழுகிற யாவரையும் தாங்குகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய எல்லாம் எந்த விதத்தில் நாம் தாங்குகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். எந்த விதத்தில்? கர்ப்பத்தில் தாங்குகிறவராக இருக்கிறார், விழுகிற யாவரையும் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். அதே சமயத்தில் சங்கீதம்
3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டுகிறது? சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நல்லா கவனிக்க. தூக்கத்தில் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தாவே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளும், இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நம்மை தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது ஆண்டவர், அருமையானவர்களே, நம்ம தூங்கும் போதும் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரலாம். நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயுடைய கைகள் அசைந்து போயிற்று. கல்லை கொண்டு வந்து கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரனும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்தது. அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. முறியடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன எப்படி நடக்குதுன்னு தெரினா, இன்னொரு வசனத்தை வாசித்தா தான் அது சரியாக தெரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திரமாக புறப்பட்டு போறாங்க. பலவீனமானவங்க, முடியாதவங்க, 12 கோத்திரத்துக்கு அடுத்து அவங்க பின்னால் தங்கிட்டாங்க. அப்போது அமலேக்கர் வந்து அவங்கள என்ன பண்ணான்? கொன்று போட்டான், வழிமறித்தான், கொன்று போட்டான். ஆகவே இதை ஆண்டவர் நினச்சி பார்க்குறார். அப்போது அவர்கள் செய்த காரியத்தை, வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கீழே வாசிமா. அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும்
ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று அப்படி சோத்திரம் சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் போது, சவுல் அபிஷேகம் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்தான். ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக ராஜாவாக இருக்கும்போது அமலேக்கியருடைய கொழுத்த ஆடு மாடுகளை மிருகஜீவன்களை தப்புவித்தான். அப்போ எதற்காக தப்புவித்தான்னு சொன்னா, இது ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் தப்புவிக்கிறான். ஆனா என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. தேவனுடைய வழி உத்தமர்களுக்கு அரணாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது ஆண்டுடைய பார்வைக்கு மிகவும் விசனமாக இருந்தது. எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினானோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ சவுலை, அதை குறித்து அவனுக்கு நிர்விசாலம் உண்டாயிடுச்சு. அமலேக்கியருடைய எல்லாரையும் ஆடு மாடு மிருகஜீவன் முதற்கொண்டு எல்லாரையும் அழிக்கணும், சங்கரிக்கணும்ன்றது தேவ சித்தம். ஏன் தெரியுங்களா? இஸ்ரவேல் மக்கள் நித்திய கானான் தேசத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி கடந்து போகும்போது வழிமறித்த காரியம் தேவனுடைய பார்வையில் மிக வேதனையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவன் செய்யாதபடி தேவ சித்தத்துக்கு மாறாக செய்ததினால, சவுல் செய்ததினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை சோத்திரம் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு தாவீதை அவருடைய ஸ்தானத்தில் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அமலேக்கியர் ரெவிதீமில் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்போது யோசுவாவும் பாருங்க, யோசுவா குறித்து நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு மனுஷன். அதே சமயத்தில் யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். அதே சமயத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பணிவிடை செஞ்சுதான். இப்படி அந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி பாருங்க, இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, யோசுவா சொன்னபடி எல்லாம் அவன் செய்ய ஒப்பு கொடுத்தான். சோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் அவனை கொண்டு தான் கர்த்தர் கானான் தேசத்தை பிரிக்கும்படியாய் செய்தார். ஸ்தானாதிபதியாக, தளபதியாக, போர் சேவகனாக, அதே சமயத்தில் யோசுவா ஒரு தேவ ஆசாரியனாக, இப்படி கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஆகவே நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை கனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் நாம் கனமுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டோடைய சித்தத்தை செய்வதில் கனமுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நீ வெறுமையாக இருந்த, தனியாக இருந்த, உன்னை கர்த்தர் ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லி சவுலை குறித்து சொல்லப்பட்டுகிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடி அவன் அந்த பலியின் மேல் கண்ணை வைத்தான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவா இல்லாதபடி தடுத்து போடப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அமலேக்கியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்போது
யோசுவா அந்த யுத்த புருஷனாக இருந்து யுத்தத்தை நடத்தி கொண்டு வந்தான். ஆனால் சோத்திரம் மோசே நாளைக்கு இந்நேரத்தில் மலையின் உச்சியில் நான் கடந்து போவேன், ஆரோனும் ஊரும் என்னோடு கூட இருப்பாங்க. அப்போ அப்படி சொல்லி கடந்து போகிறான். அப்படி கடந்து போகும்போது மோசையுடைய கைகள் எல்லாம் உயர்த்தப்படும் போது அப்போ பாருங்க இஸ்ரவேலர் மேற்கொள்ளுகிறாங்க. மோசையுடைய கைகள் எல்லாம் தாழ்த்தப்படும் போது அமலேக்கியர் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே ஊரும் ஆரோனும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு கல்லை கொண்டு வந்து 2 பேரும் 2 கையை என்ன பண்ணாங்க, உயர்த்தி பிடிக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒருமனப்பட்டவர்களாய் கீழ்ப்படிந்து செய்யத்தக்கதாக அவர்களுக்குள்ள ஒரு மனமும் அந்த ஒற்றுமையும் கீழ்ப்படிதலும் காணப்பட்டது. ஆரோனுக்குள்ளும் ஊருக்குள்ளும் அருமையானவர்களே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தாங்க. மோசையுடைய கைகள் உயர்த்தப்படும் போதெல்லாம் சோத்திரம் இஸ்ரவேல் மக்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே மோசையும் ஆரோனும் அருமையானவர்களே சோத்திரம் மோசை ஊரும் ஆரோனும் மோசையுடைய கைகளை தாங்கி பிடித்தார்கள். எப்படி பிடிச்சாங்க? தாங்கி பிடித்தாங்க, தாங்கினார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் சோத்திரம் ஊழியத்தை தாங்குறவளாய் மாற வேண்டும். எப்படி தாங்கணும் நமக்கு நல்லா தெரியும். சோத்திரம் இப்போ இந்த ஊழியத்தை விட்டுட்டு சோத்திரம் ஆட்டுப்பாக்கம் ஊழியத்தை விட்டுட்டு அதே மாதிரி சோத்திரம் இந்த வாலிபர் முகாமில் கடந்த வருஷத்தில் அந்த பாஸ்டர் பேசினார். அவர் பேர் என்ன? தீமோத்தேயு. நல்ல சாட்சி, நல்ல சாட்சி. அவருடைய சாட்சி ரொம்ப கேள்விப்பட்டேன். அவர் பாருங்க சோத்திரம் கன்னியாகுமரியில் ஒரு ஸ்தாபனத்தில் அதில் இணைஞ்சிருக்கிறார். சோத்திரம் அவங்க வந்து பார்க்கும்படி வருவாங்க அப்படின்னு சொன்னார். நான் போயிட்டு அவர் வீடு கட்டிங்கிறாரு. அப்படி வீடு கட்டியிருக்கும் போது போய் பார்த்தேன். சோத்திரம் எதையாகிலும் செய்யணும் எனக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு உணர்வு இருந்தது. என்னால் முடிஞ்சதை எதையோ ஒன்று செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் நல்ல ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். எந்த இடத்துல எந்த உதவினாலும் உடனே செய்யக்கூடியவர் அவர் தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இவங்க 3 பேரும் கடந்து போகிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து செபிக்கணும். ஆகவே சோத்திரம் ஊரும் ஆரோனும் மோசே கையை எந்த அளவுக்கு தாங்கினார்களோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமாம். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஊழியத்தை தாங்கி இருக்கிறோம், ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிறோம். பணத்தினால பொருளாதாரத்தினால நான் சொல்ல வரல. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவதில் எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறோம், தாகமாக இருக்கிறோம், தரிசனமாக இருக்கிறோம், அந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு ஜெபித்து இருக்கிறோம். அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஆகவே நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்காக யுத்தம் பண்ணு என்று சொல்லி மோசே யோசுவாவை அனுப்புகிறார். நமக்காக யுத்தம் பண்ணு, நமக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக, தேசத்துக்காக, சமுதாயத்துக்காக யுத்தம் பண்ணு என்று சொல்லி யோசுவாவை அனுப்புகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் யுத்த வீரராய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். தேவனுக்காக, தேவ சமூகத்தில் அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொல்லி கலங்குறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஒன்று நாம் போனோம், ஒரு கைப்பரிதியாவது கொடுக்கணும்,
ஒரு சுவிசேஷத்தாவது சொல்லணும். இயேசு நல்லவர், இயேசு ரட்சகர், இயேசு சுகமாக்குறார், இயேசு விடுவிக்கிறார், எதையாகிலும் சொல்லணும். இயேசுவினால் பெற்ற நன்மைகளை, சுகத்தை, பலத்தை, ஜீவனை, ஆரோக்கியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல நமக்குள்ள சுகமும் ஆரோக்கியமும் சமாதானமும் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே ஆரோனும் ஊரும் மோசேயுடைய கைகளை தாங்கினார்கள். ஆகவே நீங்களும் நானும் அநேகருடைய ஊழியத்தை தாங்குறவளாய் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:3 வாசிக்கலாம். எபிரேயர் 1:3. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். ஆண்டவர் சர்வத்தையும், அருமையானே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தூங்கக்கூடாது. சோர்ந்து போவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே இங்க ஆண்டவர் வசனத்தை தாங்குகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சகலத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தாங்கக்கூடியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் எல்லாம் கவனிங்க. சங்கீதம் 119 105 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாசிங்க. 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வசனம் எப்படி இருக்குது? ஆமாங்க, சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் கர்த்தர் தாங்குகிறார். இன்றைக்கு நம்முடைய வசனம், தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதா? இருளாக தான் இருக்குதா? யோசித்து பார்ப்போம். ஆகவே நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 66:2. ஏசாயா 66:2. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் வசனமா அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனம் நமக்குள்ள வரும்போது 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க. இந்த வசனம் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. அது என்ன நினைக்கிறதோ அந்த வசனம் நிறைவேறி ஆண்டவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த வசனம் நிறைவேறி அது ஆண்டவரிடத்தில் கடந்து போகும். ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கிட்ட வருது. அசதியாக இருக்கக்கூடாது, அசட்டையாக இருக்கக்கூடாது, நிர்விசாலமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில்
புடமுடியக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனம். 119 அதிகாரம் 9 வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினாலே. சரி, அப்போ பாருங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும். வசனம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டா கர்த்தர் கண்டிப்பாக தாங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறான்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறான்? ஆகவே வாலிபர் மட்டும் இல்லை, வயோதிபரும் சரி, குழந்தையாலும் சரி, பெரியவனாலும் சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு, அருமையானவர்களே, வசனத்துக்கு காத்து கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது, பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால்? ஆமாம், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 14 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 14 வசனம். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்படி நிலைச்சிருந்தா தான் அந்த வசனம் சத்துருவை மேற்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அப்போ இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும் என்று சொல்லி பிசாசு 40 நாள் உபவாசம் எடுத்து ஆண்டவர் கடந்து வரும்போது பிசாசு வந்து நிற்கிறான். ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கல்லெல்லாம் என்ன ஆகிடும்? அப்பம் ஆகிடும். உடனே ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். வசனம் தாங்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தேவன் தாங்கிறவரை போல நம்மை கர்த்தர் தாங்கக்கூடியவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகவே இந்த நாளிலே தேவ வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 14 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 14 வசனம். ஆ ஆ ஆ ஆ 1 தெசலோனிக்கேயர் 5:14. ஆ ஆ ஆ திடனற்றவர்களை தேற்றுங்கள். எப்படி? பலவீனரை தாங்குங்கள். யாரை தாங்கணும்? யாரை தாங்கணும்? பலவீனரை தாங்கணும். இப்போ வாலிபர்கள் தான் பலவீனராக இருக்கிறாங்க. இவங்க வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ வாலிபர்கள் எப்படி இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேத வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால தான் பொல்லாங்கனை ஜெயித்தீங்க அப்படின்னு சொல்லி தேவ மனுஷன் சொல்லுகிறார். ஆகவே பலவீனரை நாம் தாங்க வேண்டும். யாரை தாங்கணும்?
சொல்லுங்களேன். பலவீனரை தாங்கணும். எப்படிப்பட்ட பலவீனரை தாங்கணும்? இப்போ யாருன்னா ஒருத்தர் சகோதரர் பக்கம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேட்டீங்களா? தேடிக்கினே இருங்க. சகோதரர் பக்கத்தில் வாசிக்க சொன்ன விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஆனாலும் மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளணும். இவங்களுக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு தள்ளிடக்கூடாது, தள்ளிடவே கூடாது. அவங்களுக்குள்ள நிறைய காரியம் இருக்கும், மன ஐயங்கள் இருக்கும், குற்றமாய் நிர்ணயிக்கக்கூடிய காரியம் இருக்கும். அவர்கள் சோத்திரம் விசுவாசத்தில் பலவீனர்களை நாம் என்ன பண்ணோம்? சேர்த்து கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்களுக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு தள்ளிடக்கூடாது, அவங்கள சேர்த்து கொள்ளணும், அரவணைச்சு கொள்ளணும். அவங்களுடைய விசுவாசத்தை, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அவங்கள அனல் மூட்டி எழுப்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நமக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அதை அனல் மூட்டி அவங்கள எழுப்பி விடணும். இது இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருங்க, கர்த்தருடைய வாசனத்தை சொல்லுங்க, வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும். ஆகவே சோத்திரம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்கக்கூடாது. அதே ரோமர் 15:1 பலனுள்ளவர்களாகிய நாம், நல்லா கவனிங்க, நாம் பலனுள்ளவர்களாக இருக்கிறோம். பலனுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாக இருக்கல. நல்லா கவனிங்க. நான் செய்கிறதை நினைக்காமல் செய்யாததை செய்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். காரணம், எனக்குள்ள இருக்கிற பாவம், எனக்குள்ள இருக்கிற பலவீனம். மறுபடியும் வாசிமா. பலவீனரை தாங்க. முதல்ல இந்த வாசிமா. பலனுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். எப்படி தாங்கணும்? பலவீனருடைய பலவீனத்தை நம்ம தாங்கணும். எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறாங்கோ அப்படின்னு சொல்லி பணத்தினால பொருளாதாரத்தினால தாங்கக்கூடாது. சோத்திரம். பணத்தையும் பொருளையும் கொடுத்தா அவங்க உங்களுக்கு எதிர்பார்த்துனே இருப்பாங்க. ஆனால் விசுவாசத்தை கொடுத்து தாங்கணும், தேவனுடைய வார்த்தையை சொல்லி தாங்கணும், ஜெபித்து தாங்கணும், தேவ சித்தத்தை இவர்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் தாங்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே பலவீனரை தாங்கணும். விசுவாசத்தில் பலமுள்ளவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தாவீது சொல்றாரு, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனம். நல்லா கவனிங்க. அப்போ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறான். ஒரு முறை 2 முறை இல்லை, 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அப்போ சோத்திரம், இப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் நான் எப்படி இருக்கிறேன்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன்.
பின்னால் இருக்கிறவங்க சொல்லுங்களேன், ஏம்மா சுபா அங்கே பார்த்துங்கிறியா இங்கே பார்த்துங்கிறியா? நீ வரதே 11 மணிக்கு. சோத்திரம். இங்கே கவனிக்கணும், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் நான் எப்படி இருக்கிறேன்? பலவீனனா இருக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். கீழே வாசிங்க. செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். போதும். அப்னேரை கொன்று போட்டான். செரியாவின் குமாரர் என்ன பண்ணாங்க? அப்னேரை. அவன் நீதிமான், சவுலோடு கூட இருந்த ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன். அப்போ இந்த ராஜா என்ன பண்றான்? தாவீது ராஜா அப்னேருக்காக அழுது புலம்புறான். அதுக்கு முன்னால அதிகாரத்தில் சொல்லப்பட்டுகிறது. அப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? பலவீனமா இருக்கிறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சத்தமா சொல்லுங்களேன். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் பரிசுத்தாவி. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லப்படுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? அநேக காரியத்தில் பலவீனம், குடும்பத்தில் பலவீனம், புருஷன் மத்தியில் பலவீனம், பிள்ளைகள் மத்தியில் பலவீனம். ஒவ்வொரு காரியத்தை நம்ம பலவீனத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். மனைவி மத்தியில் பலவீனம், குடும்பத்தில் பலவீனம், அநேக பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஸ்தேவான் கொல்லப்பட்ட பிற்பாடு பிலிப்பு போய் பட்டணத்தில் சமரியாவில் என்ன பண்ணுறான்? சாட்சி சொல்கிறான். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு பகுதியாக கடந்து போயின்னுக்கிறான். பவுல் எருசலேம் பட்டணத்துக்கு கடந்து போகிறான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு, அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னபோது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. யூதேயா முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் எங்கே சாட்சியாக இருக்கணும்னு சொன்னால் குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே புருஷன் என்ன பண்ணுவாங்க? ஆதாயப்படுத்தி கொள்வாங்க. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் போதிக்கவே கூடாது. உன் நடக்கையை பார்க்கணும். முன்னுடைய மனைவியின் நடக்கையை புருஷன் பார்க்கணும். அவங்க செய்ததெல்லாம் கரெக்டு, அவங்க ஜெபிக்கிறது கரெக்டு, ஆலயத்துக்கு போகிறது கரெக்டு, சாட்சியாக இருக்கிறாங்க, பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், எல்லா காரியத்தில் ஒழுங்குகரமாக இருக்கிறாங்க. அப்படி சொல்லி நினச்சி பாருங்க, அவர்கள் அருமையானவர்களே சோத்திரம் உங்களுடைய சாட்சியை பார்ப்பாங்க. சாட்சியை பார்த்து 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 மனைவியின் அநேகர் ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஆகவே இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட புருஷனாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டாங்கன்னா செய்யவே மாட்டாங்க. எதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எதெல்லாம் செய்வாங்க அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு போட்டால் தான் தெரியும். சோத்திரம். நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவளாய் நாம் காணப்படும் போது நம்முடைய குடும்பம் செழுமையாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் பலவீனன் என்று சொல்லி சரியாவின் குமாரர்கள் யோவாப் பாருங்க, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா பலனுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்னேரை கொன்று போட்டாங்க. சோத்திரம் தாவீதுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதற்காக அவன் அழுது புலம்புகிறான். அல்லேலூயா, சோத்திரம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு பலவீனருக்கு பலவீனரை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், பலவீனருக்கு பலவீனனை போல நான் மாறினேன், எல்லாவற்றுக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிறான். ஏன்? அந்த பலவீனமான மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் சோத்திரம் அந்த மக்களை சந்திக்கணும், ரட்சிக்கணும். அவங்களுக்குள்ள அவருடைய பலவீனத்தை கண்டு நாம் ஒரு பெரிதான நிலைமையை அவங்களுக்குள்ள உண்டாக்காதபடி பலவீனமுள்ள மக்களோடு கூட நாம் இணைந்து தேவ பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாக அவளுக்காக எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே சோத்திரம், பலவீனரை தாங்குங்கள், சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்கினது போல. அமலேக்கியர் சோத்திரம் இஸ்ரேல் மக்களுடைய யுத்தத்தில் மோசேயும் ஆரோனும் சோத்திரம் மோசேயுடைய கைகளை சோத்திரம் ஆரோனும் ஊரும் தாங்கினது போல இன்றைக்கு நாம் தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும். எப்படினால் தாங்கணும்? எப்படில தாங்கணும்? அன்பினால் தாங்க வேண்டும். தம்பி, உன்னை தான் கவனிக்கிறேன். அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணும்? தாங்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவளுக்கு தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். வசனத்தை கை கொண்டா தேவ அன்பு நமக்குள்ள வந்துடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அன்பினால் ஒருவர் தாங்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். மெய்யாய் என்ன பண்ணிருக்கோம்? பூரணப்பட்டிருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 யோவான் ஒரே அதிகாரங்குது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 6ஆம் வசனம். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. போதும். அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய அன்பு நமக்குள்ள பூர்ணமாக இருக்கிறதா? அப்போ வசனத்தை கலிக்கொள்வதனால தேவ அன்பு நமக்குள்ளாக பூர்ணமாக இருக்கிறது.
சோத்திரம். நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பாக இருக்கிறது. சோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஏமா சர்லி, நீ எங்க பாத்துங்கிற? பைபிளே படிச்சிருக்காத. கவனி. ஒருத்தர் வசனத்தை கேட்கும் போது கேட்கணும், அதை காதில் கேட்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 2 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணும்? புறம்பே தள்ளும். பாருங்க, பயப்படுறவங்க விசுவாசியா இருக்கக்கூடாது. தேவன் எனக்காக யாவையும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எனக்காக யாவையும் செய்திருக்கிறார். அப்ப ஆதாம் ஏவாளுக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார், மரம் செடி கனிகளை உண்டாக்கினார், இப்படி வானத்தையும் பூமியை உண்டாக்கி எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு தான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விசுவாசத்தில் நாம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுது. அன்பு பயத்தை நீக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. பயப்படுவர்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. உனக்குள்ள பயம் இருந்தா மாம்சிக பயம் வரக்கூடாது. அதே சமயத்தில் தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணும். தெய்வ பயம் நமக்குள்ள இருந்தா நாம் பூரணப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படியாய் தேவன் அன்பு கூர்ந்தபடியினால் நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணோம்? அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கடன் வாங்கியிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அன்பை கடனாக கொடுத்துருக்கிறார். இந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆக இன்றைக்கே இந்த அன்பை மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு சகலத்தை பாவத்தையும் என்ன பண்ணக்கூடியது? மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்கு பொறாமை இல்லை, எரிச்சல் அடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சோத்திரம். மோசேயின் கைகளை ஆரோனும் ஊரும் தாங்கினது போல அருமையாகலே ஒரு ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாக, அருமையாகலே அமலேக்கரை கொன்று கொழிக்கத்தக்கதாக அவர்கள் தாங்கினது போல நீங்களும் நானும் சத்துருவை அழிக்கும்படியாக மோசேயுடைய கைகளை தாங்குகிறவர்களாய், ஊழியத்தின் காரியத்தை தாங்குகிறவர்களாய் காணப்படணும். சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தேவன் தாங்கிறது போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் பலவீனரை தாங்க வேண்டும். அன்பில் ஒருவரை தாங்க வேண்டும்.